அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான அற்புதமான ஒரு பதிவு. நாளைய தினம் ஆடி செவ்வாய். இந்த ஆடி செவ்வாய் கிழமையில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு, அதே சமயம் முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே பார்வதி தேவியோட சக்தி ஓங்கி இருக்கும். மற்ற மாதங்களில் சிவனோட சக்தி தான் ஓங்கி இருக்கும். இந்த மாதத்தில் தேவியோட சக்தி ஓங்கி இருப்பதால தான் இதை நம்ம சக்தி மாதம் அல்லது நம்ம இதை கற்கடக மாதம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைந்திருப்பது தான் இந்த ஆடி மாசத்தோட சிறப்பு. இந்த மாசத்துல நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு உரிய மிக அற்புதமான நாளாக இருக்கின்றது. அதனால இந்த ஆடி செவ்வாய், நிறைய செவ்வாய் 4லிருந்து 5 செவ்வாய்க்கிழமை வரும். அதுல ஒரு செவ்வாய்க்கிழமையிலாவது நீங்கள் இந்த மஞ்சளை பயன்படுத்தி சில வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. எல்லா ஆடி செவ்வாயிலையும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பதிவில் 2 முக்கியமான மஞ்சள் வழிபாடுகள் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனால் அதே நேரத்தில் சக்தி வாய்ந்தது. எதற்காக இதை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கணும். கணவன் சரியில்லாமல் இருக்கிறாரு, அல்லது மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, அவங்க கூட நான் திரும்பவும் சேரணும். யாராவது ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க, திருமண வாழ்க்கையில் விருப்பம் இல்லைன்னுட்டு இன்னொருத்தவங்க அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்கள் கணவரோ மனைவியோ உங்கள் வீட்டில் ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது பிரிந்து தனியாக வாழ்ந்தாலும் சரி, இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லைங்க, நாங்கள் மன முறிவு, திருமணமே முறிவு, டைவர்ஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம், இருந்தாலும் எனக்கு விருப்பம் இருக்குது அவங்க கூட சேர்ந்து வாழறதுல அப்படின்னாலும் நீங்கள் இதை செய்யலாம். பொதுவாக குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். இந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த வியாதிகளை காட்டிலும் மனம் சார்ந்த வியாதிகள் அதிகமாக இருக்கின்றது. உடல் சார்ந்த வியாதிகள்னால் நம்ம வெளியில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. மனம் சார்ந்த வியாதிகள் அப்படி சீக்கிரத்தில் வெளியில் தெரியாது. அப்படி நம்மளுக்கு வெளியில் தெரியும் பொழுது அவங்க ரொம்ப எல்லை மீறிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மன கசப்புகள் எதுவும் வரக்கூடாது, மனம் தெளிவாக இருக்கணும், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சகஜமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கலாம். இப்போ பெற்றோர் பிள்ளைகள் மனக்கசப்பு ஏற்படுது, உடன் பிறந்தவர்களோட மனக்கசப்பு ஏற்படுது, நிறைய நம்ம நண்பர்களிடையே மனக்கசப்பு ஏற்படுது. எப்படி வேணாலும் எந்த ஒரு உறவும் நீடித்து நிலையாக வளமான ஒரு ஆரோக்கியமான உறவாக இருக்கணும்னா நம்ம இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றி வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே மங்கள் வார் அப்படின்னு அழைப்பாங்க. மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் நம்ம இந்த ஆடி செவ்வாயில் மஞ்சளை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம 2 வழிபாடு பண்ண போகிறோம். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று செய்தாலே போதுமானது. பொதுவாக மஞ்சள் அப்படின்னாலே தடைகளை நீக்கும், மங்களங்களை வாரி தரும், காரிய சித்தியை அளிக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். நீங்கள் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம், அல்லது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய வழிபாடு, நாளை நீங்கள் செவ்வாய் ஹோரையில் செய்வது சிறப்பு. காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 செய்வது சிறப்பு. சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஸோ அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் செய்யாதீங்க. தீட்டு காலங்களில் இருப்பவர்களும் இதை செய்யாதீங்க. இந்த செவ்வாயை விட்டுட்டு நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது மஞ்சள் தீப வழிபாடு. ஜஸ்ட்டு ஒரு தட்டில் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதற்கு மேலே இதை மாதிரி ஏதாவது ஒரு பித்தளை விளக்கு மஞ்சள் திரிநூல் போட்டு நீங்கள் ஏற்றணும். தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம வீட்டில் எந்தவித குறையும் சிக்கலும் இல்லாமல் நடக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்தந்த நேரத்தில் நடக்கணும். இப்போ பெண்ணுக்கு திருமண வயது தாண்டி போயிடுச்சு, ஆணுக்கு திருமண வயது தாண்டி போயிடுச்சு, நல்ல வேலை கிடைக்கல, இப்போ ஒரு பெண் திருமணமாகி 8-10 வருஷமாக குழந்தை இல்லை, அந்த குழந்தை பிறக்கக்கூடிய வயதை தாண்டி போயிட்டாங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். தடைப்பட்ட விஷயங்கள் சுபிக்ஷமாக நடந்தேற இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் எடுத்துக்கிட்டு அதற்கு மேலே நீங்கள் ஏற்றுங்க. நம்ம ஏற்றக்கூடிய
தீபத்துக்கு கீழே இருக்குது பாருங்கள் மஞ்சள், அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கை கால்களில் பூசி குளிக்கலாம். அல்லது நம்ம வீடு தெளிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த மஞ்சளை நம்ம கலந்துக்கலாம். அகல் விளக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட எண்ணெய் வந்து கீழே அந்த மஞ்சள்லேயும் போயிடும். ஸோ நீங்கள் பித்தளை விளக்கோ அல்லது வெள்ளி விளக்கோ இந்த மாதிரி சின்ன விளக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க எனக்கு செவ்வாய் ஹோரை நேரம் சரி வராது அப்படின்னா நீங்கள் ராகு காலம் யமகண்டத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். ராகு காலம் யமகண்டம் சாதாரண கேலண்டர்லேயே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் 1.5 மணி நேரம். அது எந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். உங்கள் பூஜை அறையிலையும் ஏற்றலாம் அல்லது உங்கள் ஹால்லையும் ஏற்றலாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தாங்க மஞ்சள் தீபம். கீழே ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். அதற்கு மேலே இதை மாதிரி பித்தளை விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன அகல் மாதிரி இருக்குது, இல்லை என்கிட்ட குபேர விளக்கு தான் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றலாம். மஞ்சள் திரிநூல் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெயும் விட்டு ஏற்றலாம் அல்லது நெய் விட்டு ஏற்றலாம். ஒரு பூ ஒன்று வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பூக்களாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். நீங்கள் முருகன் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்வதாலும் செய்யலாம், அல்லது அம்பாள் பெயர் ஏதாவது உங்களுக்கு பிடித்த அம்பாள் பெயரை சொல்லியும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தோட தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படிங்கிறது அம்பிகையின் அம்சம். இதில் எரியக்கூடிய இந்த தீபச்சுடரானது சிவனுடைய அம்சம். அதனால் முருகனின் தாய் மற்றும் தந்தையரை ஒரு சேர இந்த தீபத்தில் நம்ம எழுந்தருள செய்திருக்கிறோம். அப்படி நம்ம அவங்க 2 பேரோட அருளோட முருகனுடைய நாமங்களை உங்களுக்கு பிடித்த நாமங்கள் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் 108 முறை அதையே நீங்கள் உச்சரித்து பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். அல்லது வெறுமனே நீங்கள் அந்த 108 முறை அந்த பெயரை மட்டும் நீங்கள் உச்சரிக்கலாம். ஓம் கந்தாய நம, ஓம் சுப்பிரமணியாய நம, ஓம் செந்தில் ஆண்டவனே போற்றி, ஓம் சரவண பவ, எது வேணாலும் நீங்கள் உச்சரிக்கலாங்க. இது வந்து ஒரு 1 hour எரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை குளிர்விச்சிடலாம். இருக்கிற மஞ்சளை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் ஒரு மஞ்சள் கயிறு, அதாவது நம்ம தாலி சரடுக்கு கட்டுவோம் இல்லையா அந்த கயிறு, அதில் நீங்கள் 3 மஞ்சளோ அல்லது 5 மஞ்சளோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கட்டிட்டு வரலாம். கட்டிட்டு அந்த மஞ்சளை வந்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பத்திரமா வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த செவ்வாய்க்கிழமை 3 மஞ்சளோ 5 மஞ்சளோ அல்லது 7 மஞ்சளோ நம்மளுடைய விருப்பம். அதை மாதிரி இந்த ஆடி செவ்வாயில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மஞ்சள் மாலையாக கட்டி ஆடி மாதம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில், அம்மன் கோவிலுக்கோ அல்லது முருகர் கோவிலுக்கோ அதை போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு திரும்பவும் அந்த பாதங்களில் வச்சுட்டு, அம்பாள் பாதங்களில் வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சில பேர் கோவில்லையே கொடுத்துட்டு வருவாங்க, அது நம்மளோட விருப்பம். ஸோ நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மஞ்சள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.